இப்போ பார்க்குறோம் தினந்தோறும் ஒரு செய்தி, அந்த நேரத்திலலாம் வந்து தூர்தர்ஷன் செய்திகள் எல்லாம் வரும் பொழுது காலநிலை நிலவரம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஐட்டம் ஒன்று வந்து, அன்றைக்கி மழை பெய்யுதோ இல்லையோ அது சம்மந்தமாக எங்கெங்கெல்லாம் மழை அளவு இருக்குது, காற்று எப்படி வீசும் அப்படின்னு அது ஒரு டிஃபால்ட்டாக ஒரு நியூஸ் ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி ஆனால் ஒரு பிரேக்கிங் நியூஸாகவே டெய்லி வர்றது என்னென்னா, ஏதோ ஒரு பள்ளியில் மாணவிக்கு பாலியல் சீண்டல், பாலியல் துன்புறுத்தல், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியரே வன்கொடுமை செய்தார், மாணவர் செய்தார், இல்லை வேறு அங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையில் வச்சவனோ வச்சுருந்தான்னா அவன் இங்கே பொருள் வாங்க போகிறப்ப அவன் செஞ்சான், இது மாதிரி ஆட்டோ டிரைவர் செய்தான், இது மாதிரி ஏதோ ஒரு பெண்கள் மீதான, குறிப்பாக பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு மத்தியில் என்ன எல்லாரும் அப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஸ்டாலின் வந்து பேசிய வீடியோ, அந்த வீடியோவுக்கு பலரும் மீம்ஸ் நிறையா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் எங்களை எவ்வளவு விமர்சித்து கிண்டல் செய்தாலும் நாங்கள் வந்து அடங்க மாட்டோம் அப்படிங்கிறது மாதிரி இப்போ பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு புதுசாக ஒரு ஆப், இந்த கவர்மெண்ட்டு வந்து ஸ்டிக்கர் கவர்மெண்ட்டுங்கிறது போய் ஆப் கவர்மெண்ட்டாக எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பு. ஆனால் அந்த ஆப் வேலை செய்தாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ வந்து அப்பா செயலி, அப்பா ஆப் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதில் அவர் ஏற்கனவே ஸ்டாலின் சொன்னது, புதுமை பெண் என்ற திட்டத்தை தொடங்கிய பிறகு தமிழக பெண்கள் எல்லாரும் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப அந்த அப்பாவுக்கு இந்த அப்பா செயலிக்கு என்ன தொடர்பு நம்ம பார்க்கணும். எல்லாம் ஒரு அப்பான்னு கூப்பிடுறாங்களாம். எனக்கு என்னன்னா இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழும் தெரியாது. எப்படின்னு கேக்குறீங்களா? தமிழ்ல 2 வார்த்தை இருக்கு, தாத்தான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அப்பான்னு ஒரு வார்த்தை இருக்கு, 2 வெவ்வேறு அர்த்தம். இவர் தாத்தாங்கிற வார்த்தை அப்பா நினைச்சிட்டு சொல்றாரா? எனக்கு புரியல. ஏன்னா இவருக்கு மோடிக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசு இல்லையா? அதனால தாத்தா செயலி பேரு தாத்தா என்று கூப்பிடுறான்னு சொன்னா பொருத்தமா இருந்திருக்கும். ஒருவேளை அப்போ எல்லா பெண்களும் எல்லா குழந்தைகளும் என்ன அப்பான்னு சொல்றாங்கன்னா அது என்ன அர்த்தம் எனக்கு புரியல. சர்ச்சில் அப்படி சொல்லுவாங்க, அதுக்கு அர்த்தம் இருக்கு. இல்லை, அது வந்து ஒரு சமூக வலைத்தளங்களே போறாங்க. அதை வந்து அவர் எச்சரிக்கை உணர்வோட தான் தாத்தான்னு சொல்லலை அப்படின்னு. ஏன்னா என்ன எல்லாரும் தாத்தான்னு சொல்றாங்க, என்னுடைய பேராண்டிகளா நீங்க இப்படியெல்லாம் பண்ணலாமாடான்னு ஒருத்தர் சேலம் சித்த வைத்திய சாலையிலேருந்து ஒருத்தர் பேசுவார் வீடியோல. குறிப்பாக இந்த சுய இன்பம் சம்பந்தமாக அவர் அதிகமாக எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் நிறைய வரும். அவர் வந்து நான் உங்க தாத்தா மாறுடான்னு சொல்லுவார். அந்த இது இவருக்கும் பொருந்திருவோம், அது மாதிரி இவரையும் சொல்லிடுவாங்களோங்கிற அச்சத்துல தான் இவர் தன்னை அப்பான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, நீங்க சொன்னீங்க ஒரு குறிப்பு, தமிழகத்துல கடந்த 1 மாதத்தில் மட்டும் 107 போக்சோ கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. 56 பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பதாக கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இதெல்லாம் அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு அப்பாவுக்கு அக்கறை இருக்கா? நம்ம எப்படி இந்த அப்பாவுக்கு என்ன அக்கறை இருக்கு? ஒரு வலிமையான அரசாங்கம் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருமா? இதுதான் நம்முடைய கேள்வி. அதாவது அங்கொன்று இங்கொன்றுமா சில குற்றங்கள் நடக்கும், எப்பயுமே நடக்காம இருக்காது. ஆனால் ஒரு வீக் கவர்மெண்ட் அல்லது கண்டுகொள்ளாத ஒரு அரசு அல்லது எந்த அரசு ஆட்சி செய்கிறதோ அந்த ஆட்சியில் உள்ளவர்களே அந்த குற்றத்தில் வந்து துணை போகக்கூடியவர்களாக இருக்கும் போதுதான் இந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படின்னா இவர் வந்து வெளிப்படையா வந்து சும்மா வேஷத்துக்கு அப்பான்னு சொல்றாரு, உண்மையிலேயே அவங்க அக்கறை உள்ள ஒரு பெண் குழந்தைகள் அக்கறை இந்த மாதிரி அப்பாவா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அதுக்காக நான் உதாரணம் சொல்றேன், வருத்தத்தோடு சொல்றேன். அதே போல பெண்களுக்காக அது அங்கதான் சொல்லியிருக்காரு அவர். இப்ப ஏற்கனவே எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து பட்டதாரி பெண் குழந்தைகள்லாம் வந்து 50,000 ரூபாய், 1/2 பவுன் தங்கம் கொடுத்தாங்க. அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போ 36,000 கொடுக்குறாரு போல் இருக்கு. அதே போல பாருங்க, அந்த மந்த்லி 1000 ரூபாய் அந்த ஸ்கீமை மாத்திட்டு, அதாவது லேப்டாப் கட் பண்ணிட்டாங்க. பள்ளி மாணவிக்குலாம் அந்த சைக்கிள் கொடுக்கறது இல்லன்னு நினைக்கிறேன். அது கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த சைக்கிள் ஓடணும்னா நீங்க அதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணணும். அந்த கண்டிஷன் தான் கொடுப்பாங்க. இப்ப இந்த கல்லூரி செல்லக்கூடிய மாணவிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதைத்தான் மிகவும் வக்கரமாக துரைமுருகன் சொன்னாரு, உனக்கும் 1000 ரூபாய், அவன் ஆத்தாளுக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு பேசினா அதுவும் கூட சர்ச்சையானதையும் நம்ம பார்க்கிறோம். ஆகவே இவர் எந்த அளவுக்கு பெண் குழந்தைகள் அக்கறை இருக்கின்றார் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் சொல்ல வரேன். இன்னொன்று பாருங்க, இந்த ஏபிபிஏனா அதுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன், விரிவு என்னன்னு பார்த்தோம்னா அதுல கூட வந்து ஒரு ஆங்கில ஒரு மோகம், அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தியிருக்கார். ஏபிபிஏனா
அனைத்து பள்ளி அது தமிழ். ஆமா, பேரண்ட்ஸ் அசோசியேஷன் PA பெற்றோரை கொண்டாடுறாங்களா? ஆமா, அதாவது பெயர் வைப்பதில் கூட இப்ப திராவிடன் மாடல் போல, மாடல் என்பது இங்கிலீஷ் எழுத்து, திராவிடம் வந்து சம்ஸ்கிருத எழுத்து, ரெண்டையும் சேர்த்து தமிழுக்கு தொண்டாட்டக்கூடியவரால் தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடியவங்க வந்து திராவிட மாடல் என்று 2 மொழிகளை கலந்து பேர் வைக்கிறாங்க. அதே போல அப்பா என்பது ஒரு தமிழும் ஆங்கிலமும் கலந்த கலவை அப்பா அப்படின்னு நம்ம நினைக்கணும். இன்னொன்னு, தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே வந்து தந்தை பெரியார் ஒருத்தர் வந்தாச்சு, இன்னொருத்தர் தந்தையாக முடியாது. அப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க, அம்மா அம்மான்னு சொல்லி அம்மா உணவகம் அம்மா அம்மான்னு சொன்னாங்க. அதை பார்த்து இவருக்கு ஒரு ஓஹோ, இந்த தந்தை அம்மா மாதிரி நம்ம அப்பான்னு சொன்னா எதாவது பிக்கப் ஆகதா பார்க்கலாம் என்று யோசனை பண்ணி பண்ணியிருப்பார் நினைக்கிறேன், தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா இதெல்லாம் வந்து நம்முடைய கலாச்சாரத்தில் ஊறிய ஒரு விஷயங்கள். தந்தை தாய் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லும்போது முதலில் தாயையும் தந்தையும் ஆசிரியரும், அதன் பிறகு தெய்வத்தையும் நம்ம பார்க்கணும் என்கிற அந்த வரிசைப்படுத்திக்கிறோம். அது நம்முடைய கலாச்சார மரபு. ஆனா இதே இந்த திமுக அரசு பல பள்ளிகளில் வந்து பாத பூஜை பெற்றோர்களுக்கு பண்ணும்போது எந்த பள்ளிகளிலும் பாத பூஜை செய்யக்கூடாது பெற்றோர்களுக்கு மாணவர்கள் என்று சொல்லி, ஆசிரியர்களுக்கு செய்யக்கூடாது என்று சொல்லி சுற்றறிக்கை அனுப்பிச்சதா இல்லையா? அப்ப இந்த கலாச்சாரத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு இப்போ இந்த பெயரை வைத்து வந்து விளம்பரம் தேடுவதற்கு மட்டும் வந்திருக்கிறது. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ இந்த செயலி கொடுத்துருக்காங்க. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க செயலி வந்திருக்கின்றது, இந்த விளம்பரம் வந்திருக்கிறது, செயலி செயல்படுமா தெரியாது, செயல்படாத செயலி அதான் என்று சொன்னீர்கள். செயல்படுமா செயல்படாத தெரியாது. செயலி செயல்பட்டால் கூட அதன் மூலம் நடக்கக்கூடிய செயல்கள் செயல்பாட்டுக்கு வரணும். உதாரணத்துக்கு பாருங்க, மகளிருக்காக பாதுகாப்புக்காக ஏற்கனவே தமிழக அரசு ஒரு செயலி இருக்கிறது. அந்த செயலி வந்த பிறகு கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப செயலி இருக்கிறது, ஆனால் அந்த செயலியுடைய நோக்கம் நிறைவேறவில்லை. இப்போ நிர்பயா அந்த ஃபண்ட்லேருந்து தான் எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராவுக்கு அந்த ஃபண்ட்லேருந்து தான், ஏன்னா அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பாக இப்போ இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்க்குறோம் பல சிசிடிவி கேமராவே வேலை செய்யல அப்படிங்கிறத பார்க்குறான். அப்படின்னா இந்த அப்பா என்ன செய்வார்? அதனால யார் அந்த சார் என்பதெல்லாம் கண்டுபிடிக்கட்டும். செயலியை விட முக்கியமானது நிர்வாகம். ஆகவே நம்முடைய முதலமைச்சர்கள் நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.